ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஷார்ட்னு ஸ்வீட் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆக்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரீசெட்டில் பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி பீக்கை எனக்கு ஆட் பண்ணுதுன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எனக்கு கீழே பண்ண ஒரு குரூப்பு இருப்பாருங்க சாங்குக்கு மேலே. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே குரூப் இருக்குது அதை பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு 5 குரூப் இருப்பாருங்க. ஸோ இதில் தான் நம்ம பிக் ஆட் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு மேலே குரூப் பண்ண இருக்கா அதையும் கிளிக் பேட்டி எடுக்கிற போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீட்டை கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக்கை பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எஸ்ரெயின் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பேட்டி எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிஸ்கஷன் வேர்பர் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க டெல்ஸ் ஃபீட் இருப்பாருங்க கீழே அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கீழே பண்ண மாரி ஆஃபர் இருக்கா ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை கிளிக் போயிட்டு சைடுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களுடைய பிக் எந்த மாதிரி ஷோ ஆகணுமோ ஸோ அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் ஆட் பண்ண பிக் நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் ரெஃப்ட்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஃபர்ஸ்ட் குரூப்பில் ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் அது கீழே குரூப் 2 இருப்பாருங்க அதையும் கிளிக் பண்ணிட்டு எடுக்கிற போய்க்குங்க. இப்போ மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ்ஸும் விட்டு மீட்டை கொடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற ஒரு பிக் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண அந்த டெல்ஸ் எஃபெக்ட் பண்ண இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் அப்படியே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ பண்ணாக்க இந்த பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களை பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க செகண்டில் பண்ணாக்க இது ஆட் ஆகும். இதே சேம் இடத்துல இன்னொரு 3 குரூப் இருக்கா இதில் நீங்கள் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் பண்ணாக்க 5 குரூப் நான் பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பண்ணாக்க அந்த சிடி மாதிரி இல்லை ஸோ அந்த இமேஜ் பண்ணாக்க இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இந்த இமேஜ் பண்ண மீட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். ஜஸ்ட் பண்ணாக்க இந்த பிக்கை பண்ணாக்க இந்த குரூப்ஸ் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் கலர் ரேட் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பிரைட்னஸ் காஸ்ட்னு ஒரு ஃபிட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு பிரைட்னஸ் மட்டும் பண்ணாக்க மைனஸ் வச்சுனாக்க பிளாக் கலர்லேயும் சேஞ்ச் வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். இப்போ நீங்கள் இதை ஆட் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க ஜஸ்ட் பண்ணாக்க இது ஆட் ஆயிரும். நீங்கள் பிரில் பார்த்துறீங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ண மூவ் ஆகும்போது நம்முடைய பிக் பண்ண பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணாக்க ஃபிக்ஸ் பார்க்கலாம். ஸோ அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த குறிப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபிட்டில் கலர் ரேட் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் சேச்சுரேஷன் வைப்ரேஷன் ஃபிட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது நம்ம பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பண்ணாக்க ஒரு புக் மார்க் பாருங்கள் கரெக்டாக 2.21 செகண்ட் அவங்க ஒரு கீ ஃபேம் பண்ணி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பண்ணாக்க 2.22 கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கீ ஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2.21 செகண்ட் கிட்டான்ட்டு இது பண்ணாக்க மைண்ட் செட் வச்சு விட்டிங்கனாக்க இப்போ பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பிளாக் அவுண்டில் நெக்ஸ்ட்டு கட்ட இந்த இடத்துல பண்ணாக்க கலர் ஆகி பண்ணாக்க உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புல் பார்த்து நடிச்சா ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு பண்ணாக்க நீங்கள் புல் பார்த்த மாதிரி இந்த RW நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஜஸ்ட் இந்த வீடியோ நான் மெட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது நம்ம பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல பண்ணாக்க சைடு கலர்னு ஒரு லேயர் பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வருமா நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ பண்ணாக்க நெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம பண்ணாக்க கட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே போன்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை பண்ணாக்க ஃபுல் ஸ்கில்லுக்கு நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு பிளண்டிங் ஆப்போசிட் இருப்பாருங்க அது கிளிக் போயிட்டு இதில் சைடில் பண்ணால் டார்க்னஸ் இருக்குது அது கிளிக் போயிட்டு இதில் மல்டிப்ளேன்றதை ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க இப்போ நீங்கள் பண்ணாக்க புல்லில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இந்த R2D கலர் பண்ணாக்க ரெட் கலர் தான் இருக்குது. ஸோ நான் பண்ண என்னோட பிக்கு தகுந்த மாதிரி பண்ண கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நான் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் கலர் ரேட் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் சுட்டின ஃபிட் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு ஸோ உங்களுக்கு பண்ணாக்கி என்ன கலர் அந்த ஆர்ட் ஷோ பண்ணணுமோ ஸோ அந்த கலர் பண்ணாக்கி நீங்கள் மூவ் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் நான் பண்ணாக்க கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பண்ண கரெக்டாக நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் பண்ணாக்க
பண்ணாக்க பிளாங்காக தான் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நம்மளுடைய பேஜில் இதே ப்ரீசெட்டு கீழே வந்து பண்ணாக்க செகண்ட் பொசிஷன் வந்து பண்ணாக்க தனியாக கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அது கீழே ஏதாவது டைம் கொடுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணால் டவுன்லோட் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஒயிட் மோஷனில் வந்து பண்ணாக்க அது இன்புட் ஆயிரும். ஸோ இதில் தான் நம்ம வந்து பண்ணாக்க வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற எஃபெக்ட் எல்லாமே வந்து பண்ண இருக்கும். ஜஸ்ட் இதே லேயரை காப்பி பண்ணிவிட்டு அந்த இடத்துல எந்த இடத்துல நான் சொல்கிறேனோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் நம்ம இங்கே லேயர் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ அப்போ தான் பிக்கை ஆட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு ஃபோரஸ்ட் ஃபைலை வந்து பண்ணால் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நம்ம எடிட் பண்ணுற ஒரு பிக்கை வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லில் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி மேலே பட்டன் இருக்கா, அது கிளிக் போயிட்டு கீழே வந்து பண்ண கிரியேட் ஃப்ரம் பேஜ் இருப்பாருங்க, அது செலக்ட் போயிட்டு கீழே பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக்கு ஃபர்ஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் ஆகும். இதை வந்து பண்ணி ஷோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்கும் வந்து பண்ணாக்க இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் வந்து பண்ணாக்க கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் இன்புட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அந்த ப்ரிஸ்ட்டை வந்து பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கணும். ஓப்பன் பண்ணி கீழே வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு க்ரீன் கலர் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு காப்பில் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண பீட்மார்க் ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த லேயருக்கு அடுத்து வந்து பண்ண கேஃபருக்கு பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. கரெக்டாக வந்து பண்ணாக்க 5 செகண்ட் கிட்ட வந்துட்டேன். அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்சியில் கொடுத்தா ஜஸ்ட் வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு மட்டும் அதே லேயர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் மாதிரி கன்சியூ பண்ணிக்கணும். இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இது எப்படி ஃபிக்ஸ் ஆனு பார்த்துலாமா? ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு சைடில் ஸ்பீட் ஐக்கன் இருப்பாருங்க, அது கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். அந்த டைமுக்கு எத்தனை வச்சுக்கலாம். இதே சேம் மெத்தட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். தொடர்ந்து வந்து பண்ணாக்க 3 இடத்துல வந்து பண்ணாக்க இதை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேஃபை விட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல 2 புக் மார்க் பாருங்கள், கரெக்டாக செகண்ட் புக் மார்க் வந்துக்குங்க. கரெக்டாக 9:15 செகண்ட் கிட்ட வந்துட்டேன். நான் காப்பி பண்ணி தான் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மி செய்கிறாக்க முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க பண்ணிக்கலாம். கரெக்டாக 3 இதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பண்ணாக்க 3, நெக்ஸ்ட்டு ஒரு கேஃப் விட்டு நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க 3. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, கீழே கலர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்டார் ஐக்கன் இருக்கா அது கிளிக் போயிட்டு இப்போ நான் ஃபோரஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ண இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்தா மட்டும் போதும், கரெக்டாக அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆகிடும். இதே சேம் மெத்தட் அடுத்தடுத்து இருக்கிற அந்த க்ரீன் கலரில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நம்ம வந்து பண்ண க்ரீன் கலர் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சீக்ரெட் ப்ரிஸ்ட்டை வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த க்ரீன் கலருக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க ஒரு 3 குரூப் இருப்பாருங்க. ஜஸ்ட் இந்த 3 குரூப்புமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பி ரிலீஸருக்கு அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த மீன் ஆட் பண்ண அந்த 3 பிக்கு அடுத்து வந்து பண்ணாக்க ஒரு கேஃபர் இருப்பாருங்க. கரெக்டாக அந்த கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து PS3லே கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இது நம்ம ஒன் பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்கு மேலே ஒரு மேல் லைனாக நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதில் நான் பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் இடத்துல நம்ம வந்து பண்ணாக்க 3 பிக் ஆட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கேப் இருக்கா, ஸோ அந்த இடத்துல அதே சேம் மெத்தட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு சும்மா செக் பண்ணிக்கும். இது கொஞ்சம் இஷ்டம் இருக்குது. ஸோ நான் வந்து பண்ணாக்க பிக்கு சொன்ன பாருங்கள். ஸோ அதே சேம் மெத்தடில் இந்த குரூப்புக்கு வந்து பண்ணாக்க இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி வந்து பண்ணாக்க கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் பிக் எப்படி ஆட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற 3 குரூப்பு கிட்டே வந்துக்குங்க. இப்போ கீழே குரூப் ஒன்று இருக்கா அது கீழ் போயிட்டு கீழே குரூப் இருப்பாருங்க, அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நான் எடிட் பண்ணி ஒரு பிக்கை வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிழக்கணுன்ட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ரிசெஷன் வேர்ப் இருக்கா அது இங்கே கிளிக் போயிட்டு இதில் நீங்கள் கீழே மூவ் பண்ணாக்க சைடில் டெல்சிஃபிட்டி இருக்குமா அது இங்கே செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் மெரியர் ஆன் பண்ணிவிட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைலுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண கரெக்டாக இந்த ஃப்ரேமில் உங்களுடைய பிக்கை வந்து பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாமா?
ஸோ இப்போ அப்படி நான் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக குரூப் எல்லாம் இது ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மேலே குரூப் 2 இருக்கும். அதையும் கீழ் போயிட்டு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு உங்கள் காப்பி பண்ணது இங்கே பிஎஸ் போயிட்டு ஸ்லாம் ப்ரோசஸ் பண்ணி இந்த லிரிக்கல் கொண்டு அப்படியே இங்கே வந்து பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆட் ஆகிடுச்சா, இது சேம் இடத்துல தடுக்கும் நம்ம வந்து பேக்கை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்து உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம முன்னொரு இடத்துல நம்ம 3 குரூப் ஆட் பண்ண பாருங்கள். எதிலும் அதே சேம் இடத்துல முன்ன ஆட் பண்ண அதே சேம் இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நான் வந்து பண்ணாக்கா அடுத்த 3 குரூப்பில் வந்து பண்ணாக்கா பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் குரூப்பில் பிக் ஆட் பண்ணிட்டீங்கனாக்கா அப்படியே இங்கே பேக் போயிட்டு ஸோ அந்த சீக்கிரம் பிடிச்சிட்டு வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் குரூப் முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர், அதுக்கு தொடர்ந்து வந்து பண்ணாக்க ஒரு கிரே கலர் இருக்கும். ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கீழ் போயிட்டு காப்பி டூல் லேசர் கொடுத்துக்கோங்க. இப்போ நாம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த குரூப்புக்கு அடுத்து வந்து பண்ணாக்க கேஃபர் பாருங்கள். கரெக்டாக 14 செகண்ட் கொடுத்துட்டேன். காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துனாக்கா ஜஸ்ட் வந்து பேக் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் பெஸ்ட்லேயே கொடுத்துங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்கா இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி கரெக்டாக புக் மார்க்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் பிக் ஆட் பண்ணிடலாமா. ஜஸ்ட்டு அந்த லேயரிங் கிளிக் பண்ணுறீங்க. இந்த சைடில் இந்த கலஃபின்ற கொடுத்து ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி அந்த 4:5 பிக் வந்து பண்ணாக்க சில போயிட்டு மேலே பிடிச்சவங்க கொடுத்துக்குங்க. ஓகே. ஸோ இது சேம் மெத்தடில் அடுத்து அந்த கிரே அண்டு ஆரஞ்சு கலரில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிச்சா. இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சீக்கிரம் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபைனலி ஒரு கிரே கலர் பாருங்கள், சாரி க்ரீன் கலர் இருக்கா, அதையும் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து அப்படியே கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்க்குங்க. காப்பி பண்ணதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து நெக்ஸ்ட் மார்க்காக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிக்கில் வந்து பண்ணாக்க முன்னாடி பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மார்க் போயிட்டு மறுபடியும் நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மார்க்காக செக் பண்ணிக்கோங்க. இஸ்ரா கம்மியாச்சுனாக்கா ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணிக்கும். ஓகே. ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து இப்போ கரெக்டாக ஒரு 4 பிக் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து இப்போ ஆட் பண்ணி விட்டுக்குங்க லாஸ்ட் வரைக்கும். ஸோ நம்ம வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயருக்கு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபைனலி ஒரு லேயர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அப்படியே இங்கே பேக் போயிட்டு சீக்கிரம் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா லேயருக்கும் மேலே வந்து பண்ண ஒரு லேயருக்கு இருக்கு பாருங்கள், அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட்டில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண காப்பி பண்ணதே பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் ஃபுல்லு பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ண கிஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.